கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட வந்த உடனே விடுதலை கிடைக்க போகுது பாருங்க. உடனே இங்க இருக்கிற ஆள் ஊரா கிளம்பும். வீட்டுல பயில் பிடிக்க ஆரம்பிச்ச உடனே, ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஆமா இன்னைக்கு பெரிய நீ பக்திமானா மாறிட்டியாவும், இன்னைக்கு காலையில கூட உன் பொய்யை தவுத்துதான் விட்ட, சண்டை ஓடும் போது உன் கையும் வாயும் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியும், நல்ல பிள்ளையாட்டும் பைபிள் தூக்கிட்டு போறியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆள் கேள்வி எழுப்பும். அவிழ்க்கப்படும் போது என்ன வரும்? இப்படி எல்லாம் பிரச்சனை வரும், இப்படி எல்லாம் பிரச்சனை வரும். அப்ப அவங்க செஞ்சது என்ன? இயேசு கற்பித்தபடியே, இயேசு கற்பித்தபடியே. நம்ம என்ன பதில் சொல்லணும்? இயேசு கற்பித்தபடிதாக சொல்லணும். இயேசு கற்பித்தபடி சொல்லணும்னா இயேசு கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றிருக்க வேண்டும். இயேசு கற்பித்ததை நாம் கற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை தினமும் என்ன செஞ்சிருக்கணும்? படிச்சிருக்கணும். தினமும் படிச்சிருக்கணும். தினமும் படிச்சா தானே அதை கற்றுக்கொள்ள முடியும். அப்பதானே அதன்படி நாம் என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியும். கேட்பாங்க, ஆமா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக ஆண்டவர் விட்டு போ சொல்றியா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நம்மால் என்ன தெரியுமா கேட்கும்? நீ பெரிய யோக்கியமா, நீ அளந்து விட்ட அந்த புழுகு எனக்கு தெரியாதா? ஆண்டவருக்குள்ள எப்படி வளரும் போது, நாம் கட்டவிழ்க்கப்படும் போது இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரத்தான் செய்யும். அதனால ஆண்டவர் யோவான் 16:33 பிற்பாகத்தில் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் தினங்கள் நான் உலகத்தை ஜெயிச்சேன், அது மாதிரி நீ ஒரு நாள் ஜெயிப்ப.